ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜாப் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது. அதுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு போகணும், எனக்கு வந்து மார்க்குக்கு இந்த மார்க்குக்கு இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு அப்டேட்ட பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்‌க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இருக்கும். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன் அடிஷனலா குடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்க வந்து வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாம ரிசல்ட் அதாவது செகண்ட் ரிசல்ட் வந்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. செகண்ட் ரிசல்ட் மீன்ஸ் வீடியோல இருக்கு. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெரிஃபிகேஷன் அதாவது நீங்க வந்து ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லது உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லனா லெட்டர் வரும். நீங்க வந்து வெரிஃபிகேஷன் ஆயிட்டீங்க. அதாவது ரிசல்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நீங்க வந்து என்னென்னலாம் கொண்டு போணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போற மாரி இருக்கும். அது வந்து என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபு அண்டு அட்ரஸ் ப்ரூஃபு. இது 2மே வந்து மஸ்ட்டா தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10த் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு. நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இடபிள்யூஎஸ்ல நீங்க கேட்டகரியா இருந்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பா தேவைப்படும். மத்தபடி நீங்க எஸ்சி, எஸ்டி இந்த மாரி கேட்டகரில வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு. இந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கேட்டுருக்காங்க. இது வந்து நெறைய பேர் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணுமா? தனியா போயிட்டு இன்ஸ்டிடியூட்ல வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணுமா? அப்படி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸஸ் குரூப்பா எடுத்துருக்கலாம். அப்படி இல்லன்னா டைப் ரைட்டிங் குரூப்பா எடுத்துருக்கலாம். இல்ல காலேஜ்ல நான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து நான் வந்து படிச்சிருக்கேன் அப்பன்னா, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க ஒரிஜினலா வந்து எடுத்துட்டு போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து என்ன அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய மைண்ட்ல தோன்றது, நான் வந்து தனியா வந்து சர்டிஃபிகேட் வந்து படிச்சிருக்கணும் இன்ஸ்டிடியூட்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. அப்படி படிச்சிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து அதையும் எடுத்துட்டு போலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து டிகிரி காலேஜ்ல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு அதாவது ஒரு பாடமா எடுத்து படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க வந்து கம்ப்யூட்டர பத்தி அவங்களுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டுருக்காங்க. அது வந்து நீங்க இருக்குன்னா, இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க வந்து கொண்டுட்டு வந்து போற மாரி இருக்கும். ஒரிஜினல் காப்பி மட்டும் தான் கொண்டு போணும். ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்குருவாங்க. மீதி எல்லாமே அவங்கட்ட வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க வீட்ட தேடி வந்து ஒரு 1 வீக் அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. நீங்க கொண்டு போன சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த போலீஸ் வந்து கேட்பாங்க. கரெக்ட்டா குடுங்க. தயவுசெய்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டு தப்பா குடுத்தாலும் நீங்க வந்து மாட்டிக்கிருவீங்க. ஓகே. இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து வீக் எண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து வந்துரும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்ல வந்து இருக்கு இப்போதைக்குன்னா. என்ன நிலவரம்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா, செகண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த செகண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேட்டகரில இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு வில்லேஜ்‌க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆயிருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வில்லிங் இல்ல. நான் வந்து ஸ் தெரியாம வந்து தவறுதலா பண்ணிட்டேன். எனக்கு வில்லிங் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, உங்கள மாரியே இன்னொருத்தவங்க 2, 3 பேர் வந்து உங்களுடைய மார்க் அடிப்படையிலேயே வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு 450னா, அவங்க வந்து ஒரு 444, 445ல இருப்பாங்க. நீங்க வந்து வில்லிங் இல்ல. நான் வந்து எனக்கு வந்து வேற இடத்துல வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு கீழ அவங்க வந்து 445, 444 வந்து உங்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல போடுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரிசல்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா வந்து கவனமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, யாருக்குமே வந்து செகண்ட் ரிசல்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இதுபோல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.